யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நாளில் அமலமரி தியாகிகள் குடும்பத்தைச் சேர்ந்த அருட்தந்தை லூயிஸ் பொன்னையா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். இவர் தன்னுடைய குருத்துவ பணி வாழ்விலே 64 வருடங்களை நிறைவு செய்தவராகவும் 96 ஆண்டுகள் அகவை உடையவராகவும் இருக்கின்றார். இன்றைய இந்த கருத்துக்களம் நிகழ்விலே இவருடைய குருத்துவ பணி வாழ்வின் அனுபவங்களை நாங்கள் உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். முதலில் அருட்தந்தை அவர்களை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். உங்களை பற்றியும் உங்களுடைய குடும்ப பின்னணியை பற்றியும் ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு தாருங்கள். என்னுடைய தகப்பன் இங்கே படித்தது சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில். அந்த காலத்தில் 1890 கனபேர் யாழ்ப்பாணத்திலிருந்து மலேசியாவுக்கு போனார்கள் வேலை வாய்ப்புக்கு. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி இங்கே முடிஞ்சு மலேசியா பிடிச்ச உடனே அங்கே ஆங்கிலம் படித்த ஆட்கள் இல்லாததால் அரசாங்கத்தை நடப்பிக்க இயலாமல் இலங்கையில் இருந்து ஆட்களை வரவேற்றார்கள். சிங்களவரத்திலும் போகையில் இருந்தால் அங்கே ஆங்கில பாடசாலையில் ஆரம்பத்தில் இல்லை. புரொட்டஸ்டன்ட் ஆக்கள் வேதாக்கள் கிறிஸ்தவர்கள் யாழ்ப்பாணத்தில் தான் துவங்கினார்கள். வட்டுக்கோட்டை, சித்தங்கனியம், வட்டதர்ப்பு இப்படி இடங்கள்லாம் ஏராளமான ஆங்கில பாடசாலை இருந்தன. இப்போ தொடர்ந்து இருக்கிறோம்னா அப்போ அதில் படித்தவர்கள் அங்கே ஜூனியர் கேம்பிரிட்ஜ், சீனியர் கேம்பிரிட்ஜ் படித்தார்கள். ஆங்கில பாடம் எடுத்தவர்கள் மலேசியாவில் போய் வேலைக்கு அழைத்தார்கள். ஏராளமானவர்கள் இங்கேருந்து போனார்கள். 1896 ஆண்டிலிருந்து அந்த வகையில் இந்த தாப்பனம் 1820 ஆண்டு இங்கேருந்து மலேசியாவுக்கு போனார். அங்கே போய் ரேல்வேயில் பணிபுரிந்தார். அங்கே வேலை கிடைத்தது. அப்போ துவங்கி 33 வருஷம் வேலை செய்த பிறகு 49ஆம் ஆண்டு பென்ஷன் எடுத்து இங்கே வந்தவர். அந்த காலத்தில் வேலைக்கு போன பிறகு போய் மலேசியாவுக்கு போய் 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அம்மா முடிச்சுட்டு போனார். இங்கே 1924ஆம் ஆண்டு அங்கே போயிருந்து எல்லோரும் நாங்கள் இல்லாமல் 14 பிள்ளைகள் 14 பிள்ளைகளும் எல்லாம் அங்கே தான் பிறந்தாங்க. மலேசியாவில் இங்கே பிறந்தா அங்கே இப்போ அப்படி எப்படியா 1-2 தான் இருக்குது. 14 அதில் நாங்கள் எல்லாரும் அப்பாவுக்கு வேலை ரயில்வேயில். அப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றம் வரும். அந்த நாட்களில் மலேசியா இப்போ மாதிரி இல்லை. இப்போ இலங்கையோட மேலே போயிட்டுது. அப்போ எல்லாம் காடுகள் கூட. ஒரு சில இடங்களில் பாடசாலையும் இல்லை, கோயிலும் இல்லை. எங்களுக்கு கோயில் அங்கே சில இடங்களில் இருந்தால் 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு சுவாமி வருவார். ஒரு ரெஸ்ட் ஹவுஸில் ஒரு அறையில் பூஜை வைப்பார். அங்கே நாங்கள் போகிற பூஜைக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா. வேறு இடங்களில் மாதத்துக்கு ஒருக்கா வந்தார். அப்படி நாங்கள் இருந்தாங்க. இந்த இடங்களில் கோயில் ஒன்றும் இல்லை. அப்போ நாங்கள் படித்தது சுவாமி மாட்டையும் படிக்கலை, சிஸ்டர் மாட்டையும் படிக்கலை. எல்லாம் அரசாங்க பாடசாலைகள் தான். எல்லாம் ஆங்கிலத்தை தான் எல்லாம் படித்த நாங்கள். ஆனால் தமிழ் அவ்வளோ சரியில்லை. அந்த தமிழ் தான் பேருக்கு. அப்போ அங்கே படித்த பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒவ்வொரு வருஷத்துக்கு இங்கேருந்து போன ஆட்களுக்கு 1 மாத லீவு இருக்குது. 6 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் 6 மாதம் ஊருக்கு போய் வரலாம். அப்போ கப்பலில் தான் போகிறது 5 நாள். அப்போ அங்கேருந்து இங்கே 6 மாதம் இருப்பார்கள். சம்பளம் வரும் அங்கேருந்து. இப்போ 6 மாதம் முடிய போவார்கள். அப்படி போய்க்க அங்கே ஸ்கூல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தானே. அதனால் இங்கே வரும்பொழுது 4 பேரை மூத்த 4 பிள்ளைகளும் அம்மா அப்பா அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மாவுக்கு 3 தங்கச்சி 3 தங்கச்சி மேலே இருந்தாங்க. அவரோட அம்மா அப்பா இருந்தாங்க. அப்போ இங்கே ஸ்கூலில் இருக்குது தானே. அப்போ இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க படிப்புக்கா. அப்போ வரைக்கும் நான் இங்கே பிறந்து ஒரு 6 நான் 1 வருஷம் கூட இல்லை. எனக்கு பிறந்த பிள்ளைய அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டு என்ன கொண்டு போயிட்டான். அது ஒரு 4-5 மாதம் தான். அதை இந்த தங்கச்சிகள் பார்ப்பாங்கன்ட்டு விட்டு போய் என்ன கூட என்றால் அப்போ சரியான வார்த்தைக்காரன் நான். சரியாக வருத்தமாக இருப்பேன் நான். அப்போ அம்மா என்னை கொண்டு போயிட்டாங்க. அப்போ நாங்கள் தான் படிச்சுதான். அந்த 4 பேரும் இங்கே படித்தார்கள். அதில் 39ஆம் ஆண்டு 31ஆம் ஆண்டு இங்கே வந்தவன். அது பிறகு வரையில சண்டை தூங்கிட்டு பிறகு கப்பலில் போயிடாது. 39ஆம் ஆண்டு 2 தம்பிமார், என் அண்ணன்மார். எனக்கு மூத்தவர் 9 வயசு, மற்ற 13 வயசு. 2 பேரும் நியூமோனியா அப்போ இந்த பெரியப்பா மானிப்பாய் மெமோரியல் அந்த வைத்தியசாலைலாம் கொண்டு வச்சு கணக்கை செலவழித்து பார்த்தா
2 பேரும் இழந்துட்டாங்க. அதில் மூத்த அண்ணன் இருந்தார், மற்ற அக்காவும் இருந்தவங்க. அப்போ இது 2 பேர் இறந்தோடனே அப்புறம் அப்பா என்ன செஞ்சால் அக்கா உடனே கூப்பிட்டார் மதியாவுக்கு. அண்ணன் தனியங்கேருந்து படித்தவர். அவங்க இப்போ மெட்ரிகுலேஷன் படிச்சுட்டு பிறகு இங்கே வேலை செய்து சென்ட்ரல் பேங்க்கில் வேலை செய்வார், பேங்க் சூப்பர்விஷன் டைரக்டராக. இப்போ நாங்கள் அங்கேருந்து இங்கே 49ஆம் ஆண்டு எல்லோரும் பென்ஷன் எடுத்து இங்கே வந்த நாங்கள். நான் வந்து பெட்டிக்ஸில் உவையில் சேர்ந்தேன். அப்போ ப்ரெப் சீனியர் 9 ஆண்டு 10 பிறகு 7 4 வருஷம் இங்கே படித்தேன். அப்போ லாங்கில் தான் படித்தேன். அப்போ லாங்கு என்ன கேட்பா, நான் மலையாளம் வந்து அப்போ மலாயான்னு சொல்லிட்டேன். மலேசியாவில் மலாயா சிங்கப்பூர் ஒன்று தான். சிங்கப்பூர் தான் நான் ஹார்பர். அப்போ அதுதான் அது இப்போ என்னை கூப்பிட்றது மலாயா பொன்னையான்னு தான் கூப்பிடுவார். நல்ல சவுண்டாக இருக்குது தான் ஓமண்டன் அவர் தான் கூப்பிடுவார் மலாயா பொன்னையான்னு. இப்போ இந்த வந்து ஓஎல் ஏஎல் படித்த பிறகு நான் அப்படியே படிப்பிக்க போயிட்டேன். அது அங்கே காலேஜில் படிப்பிக்க முக்கியமானது மரியாஞ்சான் காலேஜில் 2 இந்த இளைஞர் சைனியம் முதியோர் சைனியம் 2. அப்போ அதில் நான் சேர்ந்தேன். 49 ஆண்டு சேர்ந்தேன். ஒரு அவனை சேர்த்து விட்டார். அப்போ இருந்து அதில் கூட ஈடுபாடு. அப்போ இப்போ மாதிரி எல்லாம் பெண்கள்கிட்ட கூட்டம் அது பக்தி கூட்டமாக போச்சு. முந்தைக்கு ஆம்பளுக்கு ஏராளமானது குழந்தை 2 சைனியம் இருந்தது. அதில் தான் ஈடுபட்டு அதில் கூட ஆர்வம் வந்து அது தான் பிறகு இந்த குருத்துவத்துக்கு போக வேண்டிய அந்த ஆர்வம் வந்ததால் இருந்தான். இங்கே சாமான் வேலையெல்லாம் பார்த்து எல்லாம் பார்த்து நீ அந்த முன்மாதிரியை பார்த்து எனக்கு ஆர்வம் வந்தது. பிறகு அப்படியே இருந்து பிறகு ஸ்கூலை விட்ட பிறகும் பெரிய கோயிலில் ஒரு ஆம்பளையர் தான் வேலை செய்கிறார்களான். டீச்சர்மார், மாஸ்டர்மார், அரசாங்க உத்தியோகத்தர் எல்லாம் இளைஞர்கள் 22 பேர் ஒரு சைனியத்தில் இருந்தாங்க. அதுக்கு நான் தலைவராக இருந்தேன். கூட ஈடுபாடாதோடு தான். இப்போ மற்றது குடும்பத்தில் 3 தங்கச்சிமார் சிஸ்டராக போயிட்டாங்க. ஏசி காங்கிரிகேஷனில். 1 மட்டைக்கிழப்பில் இருக்குது, 1 கல்முனை, 1 குழம்புல இப்போ இருக்கிறாங்க. ஓகே, இப்போ எல்லா வயசுக்குள்ள தாங்க போல 86, 89, 91. உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் உட்பட 3 அருள் சகோதரிகள், அப்போ 4 பேர் துறவரத்தை தெரிவு செய்திருக்கின்றீர்கள். இந்த துறவர அழைத்தல் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? உங்களுடைய குடும்ப பின்னணியா அல்லது வேறு யாராவது உங்களுக்கு பின்புலமாக இருந்தார்களா? எனக்கு இந்த அம்மாவோட தம்பி சுவாமியாக இருந்தவர், ஜோசப் நிக்கலாஸ், 72ஆம் ஆண்டு இருந்துட்டார். அவர் அம்மாவோட தம்பி. ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான், 4 பொம்பளை பிள்ளைகள். அப்போ பிஷப் ஜூலியன் கேட்டாராம் இவரை குடும்பத்தை அனுப்பிண்டு இதில் ஓம் அனுப்பிட்டாங்க. இப்போ 4 பொம்பளை பிள்ளை தனியாக. அதுக்கு பிறகு அம்மா அவருக்கு குடும்பத்துக்கு சின்ன குழந்தை இருந்தபடியாக அப்பா மெலிசான் வந்து அம்மா முடிக்கும் பொழுது பிஷப் கியமார் தான் கடையாக முடிச்சு விட்டாராம். இப்போ இங்கே வந்து மலேசியாவில் சுவாமின்னு ஒன்று காண்றேன்னு ஒன்று சுத்தமாக இல்லை. இங்கே வந்து தான் எல்லாம் காண்டோம். அப்போ இங்கே வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் பூசை. காலமே வரை ஸ்கூல் போகும்போது முதல் பூசைக்கு தான் போகிறது எல்லாரும். அப்பா எல்லாம் சேர்ந்து வருவார். அப்படித்தான் நாங்கள் அதில் ஆர்வம் உண்டு. நீங்கள் அமலுமிரி தியாகிகள் துறவர சபையில் ஒரு குருவாக இருக்கின்றீர்கள். எவ்வாறு இந்த சபைக்குத்தான் போய் குருவாக வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டது? அந்த காலத்தில் எல்லா சுவாமிமாருங்க அமல்மிரி தியாக தான். எனக்கு போய் இந்த மாமா மற்றது பதலாங் என் மற்ற ஸ்கூலில் படிப்பிச்சவர் தான், அநேகமாக அவர்கள் தான். என்னையாவது போனால் முழுமையாக போனால் அப்போ சொல்லுவார்கள் 3 4 சுவாமிமார் தான் இருந்தாங்க மேதாசன குருக்கள். யாழ் மறை மாவட்டம் உண்மையிலேயே அமலுமிரி தியாகிகளுடைய பணிகளிலே தான் வளர்ச்சி அடைந்தது. உங்களுடைய இந்த குருத்துவ கல்வியை நீங்கள் எங்கே மேற்கொண்டீர்கள்? நான் சின்ன சென்னை ஒன்றிலையும் இருக்கையில் நேராக வீட்டில் இருந்து தான் குருமணத்துக்கு போனேன். அப்போ போக முந்தி அப்போ லத்தீன் படிக்க வேணும். நான் படித்தது சயின்ஸ், உங்களுக்கு சயின்ஸ் படித்தேன். மேத்ஸ் படித்தேன் நான், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டபுள் மேத்ஸ். அப்போ அதுக்கு சொன்னாங்க நீ லத்தீன் படிக்க வேணும். அப்போ சுவாமிமார்கிட்ட ஒருத்தன் படிப்பிக்கிறாங்க இல்லை. அப்போ மரியாஞ்சனில் இருந்தபடியாக அங்கே நாங்கள் இந்த கம்யூனிஸ்ட்லேயும் நான் இருந்தேன். ஒரு நாள் மன்னாருக்கு செனாத்தூஸ் மீட்டிங்க்கு எல்லோரும் இந்த குடும்பத்தார்கள் போனோம். அங்கே போகிற பொழுது போய் சும்மா ஷாப்பிங் போய்க்க ஒரு ஆசிரியர் பத்திஸ் காலேஜில் ஆசிரியராக இருந்த ஒரு ஆள் அவர் சொன்னால் இந்த பிரச்சனை தான் நான் இங்கே லத்தீன் படிப்பிக்கிறார் குறைச்சல. அப்போ சொன்னால் நானும் உங்களுக்கு படிப்பிக்கிறேன், நேற்று வாரம் நான் படிப்பிக்கிறேன். அப்புறம் 3 மாதம் தனியாக ப்ரைவேட்டாக போய் அவர்கிட்ட படிச்சுட்டு வந்தேன். மக்கள் சாமி சொன்னார், மக்கள் சாமி தான் எனக்கு பொறுப்பாக இருந்தவர் இந்த பொது நேரில் இருக்குது. அப்போ அவர் சொன்னார்
காலேஜில் போய் அருணேசன் சுவாமிகிட்ட போய் ஒரு டெஸ்ட் செய்துட்டு வா எல்லாத்தையும் தெரியுமான்னு. ஸோ நான் போனேன். அவர் புக்கு கொடுத்தா டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னார். ஒன்று சொன்னேன், சரி நான் பாஸ் இருந்தார். எனக்கு கூட பயிற்சிருந்தா சரி வரணும், நான் செய்ய கூட வாசியம் இருந்தார். அப்போ சொல்ல அவர் சொன்னார், சரி நோய்ஸுக்கு அனுப்பினார். நோய்ஸ் மாதத்துக்கு அவர் சொன்னார் ஆள் அனுப்பும். அப்போ என்னோட கொண்டார். எப்படி வரேன்ட்டு கேட்டேன். கொழும்புக்கு வந்து மத்தியானம் ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயினில் கழுத்துறைக்கு வரமுன்னார். ஆனால் பின்னேரம் 6 மணிக்கு நோய் சீட்டு ஆரம்பிக்கும், அதுக்கு முந்தி வந்தால் செய்யணும். அப்போ நான் உடனே அங்கே போய் நோய் சீட்டு ஆரம்பித்தேன். ஆவணி 15 1955 நாள். நோய் சீட்டு வாங்கினோடனே 54 போனான். ஒரு வருஷம் முடிய நோய் சீட்டு முடிஞ்சுது. அப்போ சொன்னால் நீ ரோமுக்கு போகணும். இதில் 10 பேர் அந்த நோய் சீட்டில். அப்போ சொன்னால் ரோமுக்கு போக முடியும். நான் ரோமுக்கு போயில போனால் அங்கே வந்து படிப்பிக்க வேணும். நான் மிஷினில் போகணும். அதுக்கு தான் வந்தேன் நான். அப்போ சொன்னால் யார் நான் சொன்னது, அது ரோமுக்கு பெரிய சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கார். அது இந்த ரோமுக்கு கொண்டு போகிறது, அமெரிக்காவுக்கு கொண்டு போவோம், நீ போகண்டார். அப்போ சரின்ட்டு நான் போனேன் ரோமுக்கு. போய் எங்கள் இறைவன் கலாசாலையில் யூனிவர்சிட்டியில் 7 வருஷம் அங்கே தான் படித்தேன் நான். இறையியல், மெய்யியல், இறையியல்லாம் அங்கே தான் படித்தேன். அது முடிய 61ஆம் ஆண்டு கூறுபட்டம் பெற்று நான் அங்கே தான் ரூமில் தான் பெற்றது. அப்போ அந்த நாட்களில் கப்பலில் தான் போகணும். 2 கிழமை கப்பலில் போயிருக்கேன். போன பிறகு இங்கே மாதத்துக்கு ஒரு நாள் கல்வி முறை வந்து வேறு தொடர்பில் ஆக்களோட நல்ல அங்கே இங்கே இந்த OMI காலேஜில் 120 பேர் இருந்தோம். அதில் 26 நாடுகள் ஆக்களை இருந்தாங்க. இதில் எனக்கு கிரகோதன் கலாச்சாரையில் 86 நாடுகளில் எந்த படித்தார்கள். 3000 பேர் அங்கே அந்த யூனிவர்சிட்டியில் அந்த காலத்தில் அங்கே தான் நான் படித்தேன் நான். அது முடிய ஒரு பட்டம் பெற்ற பிறகு சொன்னாங்க, காசு வச்சு படிப்பிச்சிட்டோம், நீ தமிழருக்கு படிப்பிக்க போனாங்க. பெரியப்போ வந்தேன் நான். கண்டி சமயத்தில் வந்து 6 வருஷம் படிப்பிச்சான். அதுக்கு பிறகு சொன்னேன், நீ போகணும், நீ அல்பேனிக்கு நான் படிப்பிச்சுட்டேன், நான் மிஷனுக்கு போகணும். சரி 6 வருஷம் முடிய அனுப்பினாங்க. அப்போ நான் யாழ்ப்பாணத்துக்கு வர அவர் பிஷப் எமரியான் தான் ஆயராக இருந்தவர். அப்போ அதுக்கு பக்கத்தில் தான் மைக்கேல் சாமி செக்ரட்டரியாக இருந்தவர். அவர் தான் எங்களுக்கு பொறுப்பாக இருந்தவர். அப்போ நெட்டவங்க தெரியும், நான் அவர்கிட்ட போய் வர நான் பார்த்துவார். அப்போ அவர் சொன்னார், உங்களோட கூட்டாளி மன்னாரில் இருக்கிறார், அது மன்னார் பெரிய கோயிலில் இருந்தவர் மைக்கேல் சாமி, நீ அங்கே போக மாட்டார். இப்போ அங்கே போனான் உதவிக்கு போவான். இப்போ அங்கே 1 வருஷம் இருந்தான். அப்போ சரியான வேர் அங்கே மதியானே நாங்கள் தான் இங்கேருந்து 4 மக்கள் சாமி கொஞ்சம் பேரும் போய் மன்னாரில் அந்த கொமிஷன் அந்த கியூவை ஆரம்பித்தாங்க. அது போட்டு நான் மற்ற பங்குக்கு போகிறது இல்லாமல் முதல் புதுக்காக பங்குக்கு போனால் முதல் கல்யாண டாபத்தை தான் பார்க்கறது. அதை பார்த்தா பங்கின் நிலைமை தெரியும். அப்படியே பேசாட்டி கேட்க 125 கல்யாணம் முடிச்சு விட்டுனான் 5 வருஷத்தில். இங்கேயும் செய்யலாம், அண்டமா கோயில் இருந்தான், கிருஷ்ணாசா கோயில், இங்கே அப்படி தான் செய்யணும். மாமியார் இருந்த நான். இதுதான் சட்டம். நீங்கள் குருவாக வந்து மிகவும் இறுக்கமான பணிகளை ஆற்றியிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த கருத்துக்களிலிருந்து தெரிகின்றது. நீங்கள் வெளிநாட்டிலே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டீர்கள். உங்களுடைய முதல் திருப்பலி எப்படி உங்களுடைய சொந்த பங்களில் நடைபெற்றது? நான் முதல் குறிப்பட்டம் பெற்றவுடன் ஒரு மடத்துக்கு தான் எங்களை அனுப்பினாங்க. ஒரு அங்கே லீவுண்டு அந்த சாப்டர் இங்கே போயிட்டு எங்களை அனுப்பினாங்க. ஒரு மாதம் அங்கே போய் எல்லாம் இத்தாலி தான். அப்போ 4-5 கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை இத்தாலியில் தான் பிரச்சனை வச்சிடலாம். அதான் முதல் பிரச்சனை வைக்க அந்த சித்த சொன்னாங்க. நல்லா சொன்னார், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சொல்லணும், அடுத்த நாள் அப்படியே 5 ஞாயிற்றுக்கிழமை சொல்லணும். அது பிறகு முடிஞ்சது, நாங்கள் போயிட்டோம். இப்போ இங்கே வந்தால் பிரச்சனை. முதல் பிரச்சனை வாழ்க்கையில் இத்தாலியில் பாஷையில் வச்சேன் நான். முதல் பாஷைங்களை கேட்டது கப்பலில் பிரெஞ்சு பாஷையில். இங்கே வந்தால் புதுசாக தமிழ் வைக்கணும், நமக்கு தமிழ் ஓடாது. அப்போ மக்கள் சாமி நீ இந்த கொண்டாட வைக்க போகிறாங்க, நீ எதோ சொல்ல வேணும், ஒரு 2 நிமிஷம் சொல்ல வேணும். அது நான் என்ன சொல்கிறேன், எந்த தமிழ் பிடிக்கும் இப்போ பார்த்தா அது கொஞ்சம் ஆமோசம். அவர் கூப்பிட்டு போனார் ஒரு சிஸ்டர்கிட்ட, காமல் கான்வென்ட்டுக்கு கொண்டு போய் சிஸ்டர் சனிசிலாஸ் மாரி இருந்தால் அவர் தான் பிரின்சிபலாக இருந்தவர். அவர் சொன்னால் இந்த இவருக்கு 4 பேர் ஸ்பீச் கொடுக்க வேணும், ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் எழுதி விடுண்டு. அவர் எழுதி கொடுத்தா, அது பார்த்து கொஞ்சம் வாசி விட்டோம். இவ்வளோ நம்ம முதல் பூசையில் இங்கே வச்சது. அதில் இந்த இப்படி தான் அந்த பூசை தமிழ் ஒரு மாதிரி வாசிப்பேன். அப்போ எல்லாம் லத்தீன் பூசை தானே,
லத்தீன் புரிய வச்சா அப்போ தமிழில் இந்த இதை சொன்னான் அந்த அதோட தப்பிட்டான். நீங்கள் தமிழ் மொழி உங்களுக்கு அவ்வளவு வராது என்று சொன்னீர்கள். ஆனால் ஒரு காலத்திலே யாழ் மறை மாவட்டத்திலே மிகச்சிறந்த ஒரு மறையுரைஞராக நீங்கள் பணியாற்றி இருக்கின்றீர்கள். எவ்வாறு இந்த மறையுரைஞர் பணிக்கு நீங்கள் சென்றீர்கள்? அந்த பணி எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் இங்கேருந்து மன்னாருக்கு போனேன். மக்கள் சாமி தான் எனக்கு நான் அவருக்கு உதவியாக இருந்தேன். அப்போ அவர் சொன்னாங்க செவிசார் கோயிலில் முதல் பூசை ஞாயிற்றுக்கிழமை முதல் பூசை விடிய 5 மணிக்கு. அப்போ அந்த முதல் இந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னார். அவர் இந்த மன்னார் மாவட்டத்துக்கும் பொறுப்பாக இருந்தவர். அவர் சொன்னார் காலமாக ஒரு கார் வரும், முதல் பூசை பள்ளிமுனையில் வைக்க வேணும், 2ஆம் பூசை போய் பேசால் வைக்க வேணும்னு சொன்னார். சரின்ட்டு நான் போனேன். காலம் போய் பள்ளிமுனையில் பூசை வச்சான், பேசாலில் போய் வச்சான், தமிழில் பிரசங்கம் வச்சுட்டேன். வந்தால் 2 இடத்துலையும் கான்வென்ட் இருக்குது, ஒளி வேண்டி கான்வென்ட் வந்து ரிப்போர்ட் வந்துடுச்சு. அப்போ அடுத்த நாள் சாப்பிட்டு கதை கொண்டிருக்க கேட்டார், நேற்று எப்படி போச்சுட்டான்? நல்லா போச்சுட்டான், பூசை வச்சேன், பிரசங்கம் வச்சான்டால் வச்சேன். என்ன மாதிரி சொன்னேன்? என்ன இங்கிலீஷில் ஐடியா இருந்தது, தமிழில் சொன்னேன். என்ன சொன்னேன்னு தெரியுமாண்டார்? ஏதோ தெரிஞ்சே சொன்னேன். என்ன போய் தூசணமெல்லாம் சொன்னியாமே சொன்னார். சித்தன்மா சொல்லியான், தூசணமெல்லாம் சொன்னியாமேன்னு 2 பேரும் சொல்லிட்டான். அப்போ சொன்னார், சும்மா சொல்லாத, ஒவ்வொன்றையும் எழுதி வச்சு கொண்டு வாட்சி பண்ணுறார். எழுதாமன்னு சொல்லாண்டார். சரி அப்போ எழுதுறாண்டா நீங்கள் கான்வெண்ட்டை சிஸ்டர் அசும்தா அவர் தான் சுப்பிதாக இருந்தவர் ஒளிமணி கான்வெண்ட்டில். அவள் கேள்விப்பட்டு எனக்கு ஒரு அகராதி கொடுத்தா இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்குன்னு. ஸோ அதை வச்சு எழுதுறது தான். இனி ஞாயிற்றுக்கிழமை தான் பூசை, அதுக்கு திங்கக்கிழமை தான் அங்கே ஒரே வேலை மன்னாரில். சொன்ன இந்த ஓடுற கேஸ்லாம் வச்சு முடிஞ்சு விட வேணும். இப்போ தான் ஒரு மாதிரி பார்த்தா சனிக்கிழமை வந்துடும், என்ன ஆயத்தம் இல்லை, விடிய 5 மணிக்கு பூசை. அப்போ ஒரு மாதிரி ஆறாவது எழுதுறது கதை போட்டு சின்ன நேரத்தில் 3 மணிக்கு தான் முடியும். இந்த ஒரு எக்ஸசைஸ் பேப்பரில் 2 பக்கம் முடியும், அவ்வளோதான். ஒரு 8 நிமிஷம் போகும், அவ்வளோ போகும். போனால் 3 மணிக்கு முடியும். 3 மணிக்கு படுத்துட்டு 4 மணிக்கு எழுப்பி 5 மணிக்கு பூசைக்கு போகிறது. அப்போ இந்த ஸ்டாண்டு வந்துட்டுது பூசையில். முந்தி ஸ்டாண்டு இல்லை, உலகத்தில் அங்கேருந்து வாசிக்கிறது. எங்கே தான் ஸ்டாண்டு, அதை அந்த பேப்பர் வச்சு வாசிக்க மாதிரி தெரியாது, அப்படியே வாசிட்டுருவோம். அப்படி எங்கே போனாலும் கோயிலுக்கு போய் ஸ்டாண்டை தான் பார்க்குறது. அந்த காலத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இப்போ மாதிரி 3 வருஷத்துக்கு மாறாது. ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஒரே 52 ஞாயிற்றுக்கிழமை அவர் தான். இப்போ ஒவ்வொரு வருஷம் ABC 3 மாறுது. அப்போ கூட அப்போ மன்னாரில் இருக்க ஒரு மாதிரி 52 பிரசங்கம் ஆயிட்டோம். இந்த 2 பக்கம் தான் அவ்வளோதான் ஆயிட்டம். இப்போ அது எம்மியான் சொன்னார், நீ போகணும் இங்கே, நீ பெரிய ஆள் இங்கே இருக்க போனால் நீ இப்போ பேசாலைக்கு பங்கு குருவா போட்டேன். ஐயோ நான் போக மாட்டேன், தமிழும் தெரியாது, அந்த புடாக்கெல்லாம் இப்போ அந்த காலத்தில். அப்போ வேறு 3 பேருக்கெல்லாம் போக மாட்டாங்க. அப்போ என்ன சொன்னால் போகணும். சரி மக்கள் வந்து அவர் அனுப்பிவிடுமாள் அங்கேருந்து. நான் ஒரு வருஷம் தான் நான் அனுபவம். சரி அதெல்லாம் தெரியும் போண்டேன். சரி அங்கே போனேன். அங்கே போனால் கொஞ்சம் தைரியம், ஞாயிற்று பேசுகிறதுக்கு கொஞ்சம் ஆயத்தம் இருக்குது தானே. ஆனால் சேர்ந்து அந்த சரியான சொல்வராட்டி, ஆங்கிலத்தில் ஐடியா இருக்கும், சரியான சொல்வராட்டி இந்த பிளேன் ஏர்போர்ட்டை சுற்றி இறங்கிட்டு ஏமாற்றி அது மாதிரி சுற்றிட்டு இருக்கும். அப்போ கொஞ்சம் எழுதி வச்சுருந்தோம். அது அந்த பாக்கியங்களில் எழுதி வச்சுட்டேன். அப்படி 5 வருஷம் முடிஞ்சுது. அப்படி தான் பிறகு 5 வருஷம் முடிய பவுனியாவுக்கு மாற்றினார். ஜோகப்படம் இருந்தார். நான் கூட்டங்களுக்கு இருந்தால் கொழும்புக்கு யாழ்ப்பாணம் கூட்டத்துக்கு வர வேணும், பவுனியா நமக்கு லேஸ் ட்ரெயினில் வந்து போகலாம்னு அங்கே மாற்றி விட்டார். அங்கே போனவொன்னா கொஞ்சம் தைரியம் கூட. ஞாயிற்றுக்கிழமை பேசுகிற ஆயத்தமாக இருக்குது தான். 5 வருஷம் பழகிட்டேன். இன்னைக்கு சிலமாக இருக்குது. அங்கே போக ஒன்றும் மனசில் இல்லை, ஆயத்தம் பண்ணிட்டு சும்மா சொல்லுவேன். இப்போ 5 வருஷத்துக்கு பிறகு அப்போ மக்கள் சாமியிட்ட கேட்குறேன், நான் எப்படி பேச வைக்கிறார் 3 சொல் தான் சொல்லுவேன். பாபர் ஸ்வீட் பப்ரிக் ஆண்டோ நத்தின் இல்லை, தச்சனோ மேசனோ அங்கே எங்கள் குழந்தைகள் படிக்கிறதில்ல, செய்ய அது வர முடியாது. அப்படி தான் இதை தான் சொல்வார். பாபர் ஸ்வீட் பப்ரிக் ஆண்டோ, செய்ய அது வரும். அப்படி தான் செய்யணும் வந்துட்டு. அதுக்கு பிறகு நாம் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து மாமியாருக்கு வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து அப்புறம் மிளச்சியாக்கு போனோம். இவ்வாறு நீங்கள் மறையுரைஞர் பணி சிறப்பாக செய்திருக்கின்றீர்கள். இதற்கு அப்பால் நீங்கள் அமலமிரி தியாகிகளுடைய யாழ் மாகாணத்திற்கு முதல்வராக இருந்திருக்கின்றீர்கள். அந்த பணி எவ்வாறு அமைந்திருந்தது? அது முதல் நாங்கள் எல்லாரும் கொழும்புல ஒரே மாகாணம் தான் எல்லாம், கொழும்பு யாழ்ப்பாணம் எல்லாம். 74 நான் வந்து விக்கா ப்ரொவின்ஸ் இருந்தால் கொழும்புல அதிபர் இருப்பார்,
யாழ் மாவட்டத்துக்கு நான் பொறுப்பாக இருந்தேன். அப்படி கடைசி பொறுப்பு அவர், அதுக்கு கீழே நான். அதான் இதுக்கு நான் தனியாக பொறுப்பு. அப்படி இருக்க தான் அவர் எனக்கு சொன்னார், இங்கே இருந்தாக்க எல்லாம் இந்தியாவுக்கு போயிட்டாங்க, இந்தியாவுக்கு, மலேசியாவுக்கு, பங்களாதேஷுக்கு, மிஷனாக போயிட்டாங்க. நான் இல்லாத போயிடாது, நீ மலேசியாவுக்கு போய் அவங்கள சந்திச்சு பாருமென்றார். அப்படி போனதுங்களில் தான் நான் மலேசியாலாம் போயிட்டேன். அங்கே போக அங்கே வெளிநாட்டுக்கு ஒரு மாதிரி வர இயலாது அங்கே. அப்போ அவர் யாழ்ப்பாணத்தை வென்றாங்க. அவர் அரசாங்கத்தில் சொன்னார், நீ ஒரு உருவாக 10 வருஷம் வேணுமெண்டு. அப்போ அங்கே சொன்னாங்க 10 வருஷத்துக்கு ஒரு உத்தரவாதம், அதுக்குள்ளே அதுக்கு பிறகு இங்கே இருக்கலாது. அப்போ 7 பேர் போனாங்க இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து. அப்போ அவரை சந்திக்க போனான் நான் அந்த ப்ரொவின்ஸ் இருப்பார். ஒரு ஆள் சொன்னார், அவருக்கு கொஞ்சம் இளைஞரோட வேலை செய்ய அங்கே இந்த நாட்டு அரசாங்கமாக தான் எல்லாம் இஸ்லாம், இங்கெல்லாம் பௌத்தம். அது மாதிரி இவர் இளைஞரோட வேலை செய்யும் பொழுது போலீஸ்காரனும் அதுக்கு முன்னாடி நின்றுருக்காங்க, பிரச்சனை செய்ய போகிறாங்க. அப்போ அவர் அங்கே இருக்க மாட்டார். 2 மணி தான் காட்சி பார்த்தேன், ஏதான்ட்டார். என்ற கண்டியில் படித்து மாணவன் தான், ஏதாவது நான் வரப்போன்ட்டார். அப்போ நான் போய் அதுமாரி தானே சொன்னான், அவர் போகிறாராம். அப்போ நான் என்ன செய்து, எனக்கு ஒரு ஆள் வேணுமென்றார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு இங்கே விக்கா ப்ரொவின்ஸில் 3 வருஷம் தானே, 2 வருஷம் முடிஞ்சு இன்னும் 1 வருஷம் இருக்குது, வர வருஷம் நான் முடிஞ்சிடும், எந்த பேர் கொடுங்கன்ட்டு விட்டு வந்துட்டேன். இப்போ அந்த இடத்துக்கு நான் போனேன் மலேசியாவுக்கு. அப்படி தான் அந்த மலேசியாவுக்கு போனது. போய் 5 வருஷம் தான். கொழும்பிலே தலைமை, இங்கே நீங்கள் யாழ் மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்தீர்கள். அதுக்கு பிறகு 1984ஆம் ஆண்டு 84 டிசம்பர் 8ஓட நாங்கள் முழுமையாக பிரிஞ்சிட்டோம். கொழும்பு வேறு, நாங்கள் வேறு. அதுக்கு என்ன தான் நியமித்தாங்க. 4 பேர் தாழ்பாட்டில் மெல்லிசாக்கு போயிட்டு வந்து தகவல்பாடு பள்ளிமலை 2 வாங்கி பார்த்து வந்திருந்தான். அப்போ எனக்கு தாழ்பாட்டில் கேட்க ரோமில் இருந்து போஸ்ட் முந்தி இப்போ ஃபோன் ஒன்றும் கிடையாது, போஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் போகணும். அப்போ ரோம்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஒரு கால் வந்ததுக்கு என்னை வந்து 8 மணிக்கு இரவு கோழைக்கு வரதுக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கு. அப்போ நான் 8 மணிக்கு போனேன் மன்னாருக்கு தாழ்பாட்டிலேருந்து. அப்போ அங்கே இந்த கால் வந்தது, நான் பேசியாச்சு. உண்மைத்தான் எல்லோரும் தலைவராக செஞ்சுருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறேன், நான் முந்தியிருந்து நான் 3 வருஷம் அவனை போதும், எனக்கு வேணாம். நான் சொன்னேன், இல்லை அப்படி இருந்தால் நான் வேணாம்ட்டேன். யோசி பாருன்னு சொல்லிட்டான். அடுத்த கிழமை எனக்கு வந்து குழம்புல இருந்து கோல் வரணுமா வரட்டான் போனால் அவர் கேட்டார், என்ன நான் ஐயோ எனக்கு வேணாம், ராக்கெட் கொடுங்கன்ட்டு. நான் 3 வருஷம் அதுக்கு நம்பிச்சு நான் போய் இது எல்லாருக்கும் பொறுப்பாக இருக்கையில் வேணாம்ட்டு சொன்னால், நான் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன், கொழும்பு நிற்பேன், ஒர்க்காவுக்கு வந்து கொழும்புக்கு வந்து சந்தியம் பண்ணி. அப்போ கொழும்புக்கு போனேன். இப்போ கொழும்புல போக சந்திச்சா என்ன ஐயோ வேணாமே, எனக்கு வேறு ஆக்கள் கொடுங்க, ஓட் பண்ணால் இன்னும் 2வது ஆளுக்கு பார்த்தானே அது கொடுங்க. அது என்ன எல்லோரும் ஓட்டுருக்குறாங்க, மற்ற ஆளுக்கு 4 ஓட்டு தான் வந்துருக்கு, 4 ஓட்டு ஆளுக்கு கொடுக்கட்டா. அப்போ நான் சரி, அப்போ நான் 8 ஓட்டுறேன். அப்போ தான் அந்த பதவி இருந்தான். அதில் 2 முறை இருந்தான் 6 வருஷம். இத்தனை பணிகளுக்கும் அப்பால் நீங்கள் உயர்குருத்துவ கல்லூரியிலே ஒரு விரிவுரையாளராக பணியாற்றி இருக்கிறீர்கள். அந்த பணிக்கு எவ்வாறு நீங்கள் உள்வாங்கப்பட்டீர்கள்? அந்த பணி எப்படி, அந்த பணி அனுபவம் எப்படி இருக்கின்றது? இந்த மாநில தலைவராக கேட்க இம்மானுவேல் சுவாமியும் டொமினிக் சுவாமியும் அங்கே செமினார் படிப்பிக்குவேன். எனக்கு பின்னால் கண்டியில் படிப்பிச்சா அந்த 6 வருஷம். அப்போ என்ன இங்கே படிப்பிக்க வர சொன்னாங்க. நான் இந்த வேலை எனக்கு போதிய வேலை இருக்குது, வர இயலாது, திரும்பி தான் பின்னால் நான் இயலான்ட்டேன். அப்புறம் நான் 6 வருஷம் முடிஞ்ச உடனே அமலூர் பார்த்துக்கு முதியோர் இல்லத்துக்கு நான் பொறுப்பாக போனேன். அப்போ அங்கே இருக்க திரும்ப வந்து பிடிச்சிட்டாங்க. அப்போ நான் சரிண்ணா இங்கேருந்து பக்கத்தில் படிக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து படிப்பிக்க வந்து நான் படிப்பிக்க கொண்டு கேட்க இப்போ இடம்பெயர்ந்தாச்சு. இடம்பெயர்ந்து மலுவுக்கு போனோம். மலுவில் போயிட்டு கேட்க எல்லாம் முடிஞ்சு அங்கே 2 வருஷம் வேலை எனக்கு வந்துடான்னு நான் வரையில திரும்ப மலுவில் நல்ல அதான் ஓயமாக வேலை பார்த்தீங்க, பிரசங்கம் வைக்கிறது. மற்ற சுவாமி அதை கூட்டிகிட்டு போவாங்க, இல்லை எல்லா பங்களுக்கும் பிரசங்கம் வைக்க திருநாளுக்கு. அப்போ அதான் எங்களை முடியாத வேலை. அப்போ நான் எனக்கு இதை தவிர நான் வரையில்லைன்ட்டு நான் வரையில்லைங்க. அப்போ இது மாதிரி வந்தாச்சு. 1 வருஷத்துக்கு பிறகு எங்கள் செமினரி நடவடிக்கை இல்லாமல் இருக்க வரைக்கும் படிப்பிக்க ஆள் உண்டு. அப்போ ஒருக்கா மைக்கேல் சவுந்தரம் அதுதான் பொறுப்பாக இருந்து படிப்புக்கு யாழ்ப்பாணத்துக்கு நான் நேரம் போயிடாது, கொழும்பு போய் வரணும். அப்போ அவர் அப்படி தான் வந்தார். வந்து சொன்னார், உண்மை எனக்கு எங்களுக்கு வேணும், எங்களுக்கு தேவை இருக்குது, கட்டாயம் வாரம்
நான் இல்லை இது நான் எல்லாம் விரும்பலை, எனக்கு இது எங்களோட வேலை ஓயமாக வேலை நான் செய்ய மாதிரி சந்தோஷமாக இருக்கேன் நான் வந்து இல்லை இல்லைன்றார். ஒரு கடிதத்தை கொடுத்தார் அதிபர். அப்போ நிக்கலாஸ் தான் அதிபராக இருந்தவர். அது கொடுத்தேன் நான் இல்லை நான் வரையிலான்னு. திரும்ப இன்னொரு கடிதத்தை கொடுத்தார் பிஷப் டாம் சவுந்தரநாயகத்தை கடிதம் பிஷப் அவங்க பாருன்னு சொல்கிறார். நான் இல்லான்ட்டேன். கடைசியில் வந்துட்டு எங்களோட அதிபர்கிட்ட அப்போ ஏசுநேசன் அதிபர் அந்த கடிதத்தையும் கொடுத்தார். அதுக்கு ஒரு அது நான் ஏலான்னு சொல்லி அது வாரன் அப்படி தான் வந்தேன். அப்போ இங்கே வந்து முந்தைய கண்டியில் 6 வருஷம் படிப்பிச்சான். முந்தைய அமர்புரத்துலேருந்து 6 வருஷம் போய் படிப்பிச்சு வந்தோன்னா அதுக்கு பிறகு வந்து சொன்னார் இனி அங்கங்கே போகிறதில்ல வந்து எங்களோட வந்து இருந்து நாங்கள் உங்களை பார்ப்போம், இங்கே வந்து படிப்பிக்க வேணும்ட்டார். அப்படி தான் வந்தேன் நான். அதுக்கு நான் சொன்னேன் நாம் எயிலான்னு சொல்லி இயலாது, ஆனால் ஒன்று இயலாது 5 ஆமிக்காமிக்கு போய் 5 பாஸ் எடுக்க இயலாது. யாழ்ப்பாணம் வேண்டாம், மடுவிலேருந்து மடுரோட்டுக்கு, மடுரோட்லேருந்து மன்னாருக்கு, மன்னார்லேருந்து கொழும்புக்கு, கொழும்புலேருந்து இங்கே நீ ஏர்ஃபோர்ஸ் போயிருங்க அவன்கிட்ட போயின்னு அப்படி நாளைக்கு இயலாது. கல்யாணம் மாதிரி பார்ப்பாங்க எனக்கு ஆமிக்காமிக்கு போனேன். அவர் நான் இல்லை நீ ஓம்னு சொன்னால் சரி மிச்சம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அப்போ நான் இல்லைன்னு சொல்லி நான் ஓம்ட்டேன். அப்போ ஒரு மாதத்துக்கு பிறகு 5 பாஸும் வந்தது. அப்போ வந்து இறங்க நான் அன்றைக்கு போய் அந்த அறைக்கில் இருக்கேன். அந்த அதிகாரியில் இருக்கு இன்றைக்கும் இருக்கிறேன். 27 வருஷமாக இருக்கிறேன். எல்லாம் 33 வருஷம் இங்கே படிப்பிக்கிறேன். இத்தனை காலம் நீங்கள் கிறித்துவ கல்லூரியிலே பணியாற்றியிருக்கிறீர்கள். தற்பொழுது நீங்கள் என்ன பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் குருமர் தான் இருக்கிறேன். ஆனால் ஞான காரியங்கள் மட்டும்தான் பாடம் படிப்பிக்கிறது. ஆனால் இடைக்கிட எல்லோரும் வந்து எந்த இது கேட்பாங்க விளக்கம் கேட்பாங்க நான் சொல்லி கொண்டுருக்கேன். அந்த எந்த ஒரு திருத்தறதுக்கு விளக்கங்கள் எல்லா பாடத்தையும் விளங்காட்டு வந்து கேட்பாங்க. நான் பாட்டு தனிமையாக. உங்களுடைய பணி வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு தடவை கூட உங்களை மோட்டார் சைக்கிளில் கண்டதில்லை. ஒரு துவிச்சக்கர வண்டியிலே நீங்கள் அடிக்கடி பயணம் செய்திருக்கின்றீர்கள். துவிச்சக்கர வண்டி பயணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன் நீங்கள் தனியாக துவிச்சக்கர வண்டியை மட்டும் பாவித்தீர்கள்? முதல் மலேசியாவில் கேட்க 10 வயசில் ஓட பழம் நான் கால் உள்ளுக்கு விட்டு இந்த சின்ன பைக்கில் அந்த பெரிய கால் உள்ளுக்கு முடியும் எப்படி தொங்கி ஓடுறது பாரில் பிடிச்சி கொண்டு இப்படி உள்ளுக்கு ஓடுற அப்படி தான் பழகினது. அப்படி ஓடைக்க அதுக்காக ரேஸை விட்டுவேனுங்க மந்தாக்களோட ரேஸ் பிடிக்க நேர் ரோட்டில் ஓடைக்க நல்ல ஸ்பீடாக போகணும் முன்னுக்கு போகிறேன். பின்னுக்கு யாரும் வர்றாங்க திரும்பி பார்த்தா பொச்சு விழுந்துட்டேன். என்ன அடையாளம் வைக்கிறது இல்லை. ஸோ அதுக்கு பிறகு ஓடுறது அந்த பிறகு அந்த காலம் ஜப்பான் சண்டையும் வந்துடுச்சு. அப்போ புதுசு ஒன்று வாங்கிடலாதுங்க ஒரு சாமான் 4 வருஷம். அப்போ அதுக்கு பிறகு இந்த பழைய சைக்கிள் தான் அதை வச்சு திருத்திக்கிட்டு அப்போ இந்த சைக்கிள் நானே எல்லாம் திருத்துவேன். இப்போ நானே திருத்தி நானே எல்லாம் செய்வேன். அங்கேயே பழையாச்சு எல்லாம் முழுக்க அழுத்தி போட்டுவேன். இனி அதில் போகிறது லேஸ் எந்த நேரம் நினச்சா போகலாம் வரலாம். இனி சுவாமியாக வந்தோம் மற்றெல்லாம் காசு இதுமான்னு ஓட இது பொக்கெட்டில் காசு அப்படியே இருக்கும். மற்ற ஓட காசு குறையும் பொக்கெட்டில் மோட்டர் சைக்கிளோ காரோ. அப்போ நம்ம தொடங்கி தானே ஏன்னா எனக்கு இது உடம்புக்கே நல்லது. இப்போ நெச்ச நேரம் போகலாம். இப்போ அதான் பிரச்சனை எனக்கு. நெச்ச நேரம் இங்கேயும் போயிடாது. இப்போ எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இல்லை தான். அதனால் அந்த லேடி சைக்கிள் ஓடுறல முக்கா சைக்கிள் பார் சைக்கிள் தான் ஓடுறேன் நான். இப்போ இறங்கி கொஞ்சம் பிரச்சனை போய் விட்டுட்டேன். துவிச்சக்கர வண்டியை தவிர உங்களிடம் பல புராதன பொருட்கள் இருக்கின்றது. உங்களுடைய ஜூபிலி மலரிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். என்னென்ன பொருட்களை இப்பொழுதும் நீண்ட காலமாக பாதுகாத்து வருகிறீர்கள்? சிவமாலை கொண்டு நான் நோய்செட்டுக்கு போய்க்க இந்த மரியஞ்சை நாட்கள்லாம் கொடுத்துருவேன். எனக்கு வெள்ளிக்காட்டு தோலைக்காட்டில் கட்டினா 10 ரூபா. அப்போ அந்த சிவமாலை 10 ரூபா தான். வெள்ளிக்காட்டு 10 ரூபா. அது என்ன மாரிக்கு மற்ற சிங்கப்பூரில் இருக்க 76ஆம் ஆண்டு ஒரு வாட்ச் வாங்கினேன் நான் 500 ரூபாய்க்கு. அது என்ன வேலை செய்து கொண்டு இருக்கு. 47 வருஷமாக. ஒரு டைப்ரைட்டர் உண்டு. டைப்ரைட்டர் அதை இந்த குறிப்பிட்டத்துக்கு இந்த அப்பா கொடுத்தாரு. இங்கே அனுப்பி விட்டார். ரூமில் வாங்கினோம். அது என்ன அப்படியே இருக்குது. என்ன வேலை செய்யும். அது இந்த 64 வருஷம் குறிப்பிட்டம் எடுத்து தியாகம் அறிக்கைக்கு வாங்கினான். 65 வருஷமாக இருக்குது. 4 பேர் தான் அடிக்கிற அந்த கம்ப்யூட்டருக்கு ஒன்றும் போகிறதில்ல. அது வந்து நான் எந்த செல்ஃபோனே இல்லை. இப்போ எல்லாருக்கும் அதான் முக்கியம். நாளைக்கு அதான் இந்தி தனியை யாருன்னு போட்டில் காட்சி கொண்டு தான் விசரன்னு சொல்லுவோம். இப்போ எல்லாரும் அப்படி தான் காட்சி கொண்டு போகிறாங்க. நீங்கள் 96 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கின்றீர்கள். நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதே மாதிரி பல வருடங்கள் இருக்கின்றீர்கள். உங்களுடைய உணவு முறையா அல்லது
உழைப்பயிற்சியாக உங்களை ஒரே மாதிரி உடல்நிலையை பேணுவதற்கு உதவி செய்திருக்கின்றது? நான் எல்லா டைம் நேரத்தின்படி எல்லாம் செய்கிறேன். நான் பங்கில் இருக்க கேட்க நான் பூசைக்கு வரைக்க செக்ரட்டரிலேருந்து பீடத்துக்கு வரும் பொழுது பார்ப்பேன். எல்லாம் டைம் செட் பண்ணுவாங்க. தெரியும், கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன். ஒரு நாள் பின்தரில் முந்தரில் எல்லாம் டைம் செட் பண்ணுவாங்க. நான் என்ன பார்க்கணும், பீடத்துக்கு வரும்பொழுது டைம் எல்லாம் செட் பண்ணுவாங்க. எல்லாம் டைம் படி தான். இனி எது ஒத்துக்கொள்ளாதோ எனக்கு இப்போ 40 வருஷமாக எனக்கு ஒரு டாக்டர் சொன்னார் குரானிக் கெஸ்ட்ரைட்டிஸ் இருந்து வயிற்று பிரச்சனை. அப்போ அதுக்கு பிறகு எது ஒத்துக்கூடாதோ எடுக்கிறதில்ல. ரெண்டு வயசும் ஒத்துக்கூடாது. எண்ணெய் சாமான் ஒன்றும் எடுக்கிறதில்ல, பொடிகள் ஒன்றும் எடுக்கிறதில்ல. எல்லாம் ருசி கூட வதக்கிற சாமான் எல்லாம் இல்லை. மற்றது உரப்பு, கடும் உரப்பு இல்லை. ஆனால் இப்போ இல்லாமல் இந்த பாட்டி கொண்டாட்டங்களுக்கு போகிறல எல்லாம் போனால் எல்லாம் மிதக்கும், அப்படியே எண்ணெய் அது சிவப்பாக இருக்கும். எல்லாம் ரெண்டும் எந்த சத்துறாது. மற்றது முந்தி சைக்கிள் ஓடலாம், பின்னேரம் 1 மணிக்காலும் ஓடுவேன். முந்தி 4-5 மணிக்கு 6 மணிக்கு தான் திரும்ப ஓட விட்டேன். இப்போ அரை மணி நேரம் நடக்கிறது தான், சும்மா நடக்கிறது தான். செமினாரி வளர்ப்புகளில் தான் 2 கேட்டிங் உடையில் ஒரு 6 மணி நேரம் நடப்பேன். எல்லா டாக்டர்மான்னு சொல்கிறாங்க ஒரு நாள் 1/2 மணி நேரம் நடக்க வேணும். அதுதான் சரி. எல்லாத்தையும் கொழுப்புகள் வச்சு எல்லாம் இந்த சைட்டில் போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இருக்கு. குருவாக வருவதே திருப்பலி ஒப்புக் கொடுப்பதற்காக அது அவர்களுடைய முதன்மை பணியாக இருக்கின்றது. உங்களுடைய இந்த 64 வருட குருத்துவ பணி வாழ்க்கையிலே எப்போதாவது திருப்பலி ஒப்புக் கொடுக்காமல் விட்டிருக்கின்றீர்களா? முதல் 50 வருஷத்துக்குள்ளே ஒரே ஒரு நாள் செய்யாது. நான் ஜூவிலே சொன்னால் நன்றி சொல்லி இந்த பூசை வைக்கிறேன். ஒரு நாள் சரியான காய்ச்சல், உதர தொங்கிடுது, ஒரே சக்தி, அது நிற்கலை. அப்போ 74 வயசு எனக்கு. அது வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போனதே கிடையாது. ஆஸ்பத்திரி அம்மா சொன்னாங்க சரி, அந்த வருத்தக்காரன் ஒரு வருத்தமே இல்லை. அதான் முதல்ல 74 வயசில் ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஓடி கிளாஸுக்கு அன்றைக்கு போக அங்கே 13 நாள் இருந்தேன் நான். அப்போ தான் முதல் நாள் பூசை. அப்புறம் அங்கே அறையில் அங்கே அரைக்கிற பூசை வச்சான் ஆஸ்பத்திரியில். இப்போ தவறையில் இடைக்கிட இப்படி சக்தி எடுத்து ஏலாமன்னா இது இல்லை. அப்படி பிறகு அந்த 50 வருஷத்துக்கு ஒரு நாள் தான் விட்டேன். இப்போ 3 நாள் வரைக்கும் விழுந்தான் 3 நாள். அப்போ அடுத்த நாள் வைக்கல, மற்றபடி நார்மலாக இருக்கேன். ஒரு நாள் தவறு இல்லை. உங்களுடைய நீண்டகால குருத்துவ பணி வாழ்வின் அனுபவத்தை வைத்துக்கொண்டு தற்கால இளங்குருக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? குருப்பட்டத்தில் ஆயர் கடைசியில் குருப்பட்டம் கொடுத்துட்டு 2 அறிவுரை கொடுப்பார். ஒன்று, நீ நிகழ்த்தி இருக்கும் திருச்சடங்கிற்கு வேற்ப புனிதராயிரும். அடுத்தது, திருசிலுவையின் மறைப்பொருளுக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்து கொள்ளும். 2 அறிவுரை. அதன்படி அடிப்படையாக வாழ வேணும், புனிதராக இருக்க வேணும். திருச்சிலுவையின் மறைப்பொருளுக்கு ஏற்ப உலக மதிப்பீடுவின்படி இல்லை, திருச்சிலுவையின் மறைப்பொருளுக்கு ஏற்ப. அப்படி அந்த இயேசுன்னு சொன்னார், என்னை ஒன்றா பெண் சென்ற விரும்பினால் 1:9:23 லூக்காஸில் இருக்குது. 1:9:23 எவனாவது என்னை பின் செல்ல விரும்பினால் தன்னையே மறுத்து அதனால் வரும் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும். இதுதான் அறிவுரை. ஆகவே நாங்கள் அதை பின்பற்றுவோம். மற்றது நாங்கள் எங்களுக்காக இல்லை, மக்களுக்காக. கடவுளுடைய கட்டளை ஒன்று தான், கடவுள் அன்பு பிற அன்பு. மற்றது முக்கியமானது மத்தேயு சொல்கிற 5:13-14 நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்க வேணும், உலகிற்கு உப்பாக இருக்க வேணும். உப்பு சாரம் போனால் பிரயோஜனம் இல்லை, ஒளி இல்லாட்டியும் பிரயோஜனம் இல்லை. இதுதான் எங்களுடைய பணி. இன்றைக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணும். இன்றைய கருத்துக்களம் நிகழ்விலே அருட்தந்தை லூயி பொன்னையா அவர்கள் எங்களோடு கலந்து கொண்டு தன்னுடைய 96 வருட வாழ்வையும் 64 வருடங்களுக்கு மேற்பட்ட குருத்துவ பணிவாழ்வின் அனுபவங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய வாழ்க்கை முறை, குருத்துவ பணி எல்லாம் துறவிகளுக்கு மட்டுமல்ல, அனைத்து இறை மக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கின்றது. எனவே எம்மோடு கலந்து கொண்டு இந்த கருத்துக்களம் நிகழ்விலே தங்களுடைய ஆழமான கருத்துக்களை எங்களுக்கு வழங்கிய அருட்தந்தை அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.